ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போகிற மேட்ச் பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 8 மும்பை இந்தியன்ஸுக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் நடக்குது. எங்கன்னா ஹைதராபாத்தில் தான் நடக்குது. இந்த மேட்ச் நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா மேட்ச் வேர்ல்டு கப் தோத்த பிறகு நம்ம பேட் கமின்ஸு எதிராக நம்ம ரோஹித் சர்மாவும் இதுவும் விளாடுறாங்க. இவங்களும் லாஸ்ட்ல இருந்து வராங்க, இவங்களும் லாஸ்ட்ல இருந்து வராங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாகவும் இருக்கும். இந்த இதில் எப்படி டீம் எடுக்கலாம், டீம் மேக் பண்ணுறது எப்படி, எந்த பிளேயர்ஸ் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, யாரை எப்படி எடுக்கணுங்கிற விஷயத்தையும் இதில் சொல்லியிருக்கிறோம். அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வென்யூவில் பார்த்தீங்கன்னா 71 மேட்சஸில் ஃபஸ்ட்டு வின் பண்ணவங்க 32வும் செகண்ட் வின் பண்ணவங்க 38ம் ஒரு மேட்ச் டை ஆயிருக்கு. சேசினும் ஃபஸ்ட்டு வின் பண்ணவங்களும் ஈக்குவலாக பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 160க்கு மேலே வரைக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுவும் லேட்டஸ்ட்டாக 3 மேட்சும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜ் 170 189 12 டைம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 190க்கு மேலே 14 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் 234 வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பவுலிங் நல்லா இருக்கிற பட்சத்தில் அவங்க எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் லோ ஸ்கோர் ஆகிறதுக்கான சில வாய்ப்புகளும் இருக்குது. அந்த பிச்சு பவுலிங்குக்கும் போக போக சப்போர்ட்டும் பண்ணோம். நடந்த ரீசன்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சில் பார்த்தீங்கன்னா 180க்கு மேலே ஸ்கோர் பண்ணிட்டாங்க. 180 170 ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஹை ஸ்கோராக தான் வந்திருக்குது. ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் டெல்லி 144க்கு லோவாக இருக்கிறாங்க. ஆனால் அதை எஸ்ஆர்ஹெச் சேஸ் பண்ண முடியாமல் இதாயிருச்சு. ஸோ இப்போ ரெண்டு மேட்ச் தொடர்ந்து அந்த பிச்சு பேட்டிங்க்கு சப்போர்ட் ஆகிற பட்சத்தில் அடுத்த மேட்ச் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால மேக்ஸிமம் பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். ஒருவேளை இவங்க பவுலிங்கில் புவனேஸ்வர் குமார் இருக்கிறாங்க, பேட் கமின்ஸ் இருக்கிறாங்க, நட்ராஜன் இருக்கிறாங்க, அப்புறம் மார்க்கண்டே இருக்கிறாங்க, அப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ராங் பவுலிங் இவர் மார்க்கோ ஜான்சன் இருக்காரு. இப்படி ஸ்ட்ராங் பவுலிங் இருக்கிறதுனால ஒருவேளை எம்ஐ லாஸ் ஆச்சுன்னா, பேட்டிங் பிடிச்சு லாஸ் ஆகுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி லோ ஸ்கோர் வர்றதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட்டு நடந்த இங்கே மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு 19 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் 25 விக்கெட்ஸும் எடுத்திருக்கிறாங்க. ஸ்பின்னுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா கொஞ்சம் சப்போர்ட் ஆயிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் நார்மலாக ஆயிருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு 2 இன்னிங்ஸுமே பார்த்தீங்கன்னா 14 விக்கெட்ஸ் 11 விக்கெட்ஸ்னு எடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸை இந்த பிச்சில் இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய எடுக்கலாம். அதே மாதிரி பேட்டினுக்கு நல்லா சப்போர்ட் ஆகிற பட்சத்தில் பவுலர்ஸை குறைச்சிட்டு பேட்ஸ்மேன்களை கூட நம்ம ஒரு டீமில் வச்சு எடுத்து பார்க்கணும். இந்த விக்கெட் பார்த்தீங்கன்னா 21 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அதில் எம்ஐயும் 12 மேட்சஸும், எஸ்ஆர்ஹெச் சன்ரைசர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 மேட்சஸும் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி லாஸ் இவங்க 12ம் அவங்க 9ம் பண்ணியிருக்கிறாங்க. வென்யூவில் வச்சு ப்ளே பண்ணதில் 8 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் ஈக்குவலாக 4 மேட்சஸ் இவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க, 4 மேட்சஸ் லாஸ் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, இந்த 4 மேட்ச்லேயும் சன்ரைசர்ஸ் சேஸ் பண்ணி மட்டும்தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அவங்கள ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு அவங்கள நல்ல விக்கெட் எடுத்து அதுக்கப்புறம் இவங்க ஈஸியாக சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க பவுலிங்கில் ஒரு மடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த மேட்ச்லையும் அப்படி அமையலாம். ஏன்னா இப்போ லாஸ்ட்டு சீரீஸில் அவங்களுக்கு இருந்தாங்க பவுலிங்கில் ரஷீத் கான் அவங்க இவங்கன்ட்டுலாம் நிறைய இதுக்கு முன்னாடி விளையாண்டு இதில் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பவுலிங்கை கொஞ்சம் பில்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா விக்கெட் இதே மாதிரியான காரணங்களும் இருக்கலாம். ஒருவேளை மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா லாஸ் ஆகிற மாதிரியான விஷயங்களும் அமையும். ஸோ 2 டீமுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியே நம்ம டீம் எடுங்க. சன்ரைசர்ஸோட பாசிபிள் பார்த்தீங்கன்னா மயன்க் அகர்வால், ராகுல் திரிபாதி, ஐடன் மார்க்கம், கிளாசன், அப்துல் சமாத், மார்க்கோ ஜான்சன், எஸ் அகமத், புவனேஸ்வர் குமார், பேட் கமின்ஸ், நட்ராஜன், மார்க்கண்டே. இதில் இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறப்போ இவங்க நல்லா அடித்தாங்கன்னா கண்டிப்பாக பேட்ஸ்மேனை இதில் எடுக்க மாட்டாங்க. பவுலிங்குக்கு வர்றப்போ தான் எடுப்பாங்க இம்பேக்ட் பிளேயராக. இப்போ மும்பை இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா பாசிபிள் பிளே 11 பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், நமன்தீர், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, டிம் டேவிட், சிம்வால்னி, காட்ஸே, அப்புறம் பியூஷ் சர்மா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஜஸ்பிரீத் பும்ரா, எல்வுட்டு, அப்புறம் இம்பேக்ட் பிளேயராக பிரேவிஸ் வரலாம். இவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் பேட்டிங் பிடிச்சாலும் அவங்கள உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் எம்ஐ எஸ்ஆர்ஹெச்சில் ஹை பர்சன்டேஜ் கேப்டன் நம்ம ரோஹித் சர்மா தான். விசி பார்த்தீங்கன்னா பும்ராவில் இருக்கிறாங்க. பும்ரா லாஸ்ட் டைம் கேப்டனாக வந்துட்டாங்க. இப்போ
இந்த விக்கெட் கீப்பர் செக்ஷன்லேயே மட்டும் எடுத்துக்கிட்டால் இங்கே இஷான் கிஷன் கிளாசன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வீசி அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த டீமில் கன்சிஸ்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போது இதில் இவங்க இருக்கிறது 9 கிரெடிட்டு, இவங்க இருக்கிறது 8.5 கிரெடிட்டு. ஸோ இதில் 2 பேரும் வரலாம். இது ஒரு டைப்பாக வரும். அப்படி இல்லைன்னா வின் பண்ணுற எந்த டீம் வின் ஆகுதோ அந்த டீமோட ஒரு விக்கெட் கீப்பர் மட்டும் வருவார். இப்போ எஸ்ஆர்ஹெச் வின் ஆகுதுன்னா கிளாசன் வரலாம், இல்லை எம்ஐ வின் ஆகுதுன்னா இவர் மட்டும் வரலாம். அந்த மாதிரி கூட அமையும். இப்போது இந்த இதில் பார்த்தீங்கன்னா 9 கிரெடிட்டில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியா இருக்கிறாங்க, பும்ரா இருக்கிறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாசன் இருக்கிறாங்க. இதில் எம்ஐ வின் ஆகிரும் அப்படின்னா கிளாசன் வந்து கொஞ்சம் உள்ளே வர்றது கஷ்டம்தான். அப்படியே வந்தாலும் ட்ரீம் டீம் அளவுக்கு வரலாம், சிவிசி அளவுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம் இருக்குது இந்த மேட்ச்சில். ஏன்னா இந்த இதை பொறுத்தவரை இவங்க வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து சேசினில் மட்டும்தான் இந்த கிரவுண்டில் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் பேட்டிங் ஃபுல்லாக லாஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ சேசின் பண்ணுறப்போ நம்ம கிளாசன் வந்து கொஞ்சம் அந்த இதில் சில மேட்ச்சில் டவுன் ஆயிடுவார். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ எம்ஐ ஜெயிக்குது அப்படின்னா இஷான் கிஷன் உள்ளே வருவார் ட்ரீம் டீம் அளவுக்கு, இல்லை கிளாசன் உள்ளே வர ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பேட் கமின்ஸ் கிட்ட இருந்து ஒரு த்ரெட்ஸ் இருக்குது, அப்புறம் நம்ம மார்க்கோ ஜான்சன் கிட்ட இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நடராஜன் அவங்கக்கிட்டையும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய த்ரெட்ஸ் இருக்கிறவங்க உள்ளே வர்றது, அதாவது உள்ள ட்ரீம் டீம் வந்தாலும் சிவிசி அளவுக்குலாம் பெர்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ மேக்ஸிமம் இப்போ எம்ஐ ஜெயிக்கிற மாதிரி நீங்கள் டீம் எடுத்தால் இவரை கொண்டு போங்க, அப்படி இல்லைன்னா கிளாசனை கொண்டு போங்க. இப்போ பேட்டிங் செக்ஷனில் பிளேயிங் 11 இது வரைக்கும் இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. பிலிப்ஸ் இந்த மேட்ச்சில் மேபி உள்ளே ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மேபி பண்ணலாம். ஏன்னா அவர் வந்து இப்போ இந்த ஸ்ட்ராங் டீமோட விளையாடும் போது எப்படியும் ஒரு ஆள் எடுப்பாங்க. இதில் வந்து யாருக்கு ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் படி வென்யூ ஸ்டாட்ஸும் பிளேயருடைய த்ரெட்ஸ் வச்சு தான் நம்ம சொல்லிட்டு வந்துட்ருக்கோம். இதில் ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஹெட் டு ஹெட்டும் வென்யூவும் அவர் தான் டாப்பில் இருக்கிறாரு. இவர் வந்து எப்படின்னா % சீல இருக்கிறாரு. இவர் ஒன்று உறுதியாக ஃப்ளாப் ஆயிடுவார். இது ஒரு கண்டிஷனில் நடக்கும். அப்படி இல்லைன்னா ரெண்டாவது கண்டிஷன் சி அளவுக்கு இவர் விளையாடுவார், பும்ரா ஃபெயிலியர் ஆயிடுவார். இந்த 2 கண்டிஷன் நடக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒருவேளை இவங்க ரோஹித் சர்மாவும் உள்ளே வந்து பும்ராவும் உள்ளே வராங்கன்னா சிவிசி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த இதில் இருந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் இருந்து இப்போ எம்ஐ வந்து தோக்கிற மாதிரி வருது அப்படின்னா எந்திரு, திலக் வர்மா இல்லைனா பிரேவிஸ், இந்த 3 பேரில் யாராவது 2 பேர் எடுக்கணும். எந்திர் இல்லைன்னா எந்திவிர் பிரேவிஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் வின் ஆகிற மாதிரி வருதுன்னா, அதாவது எஸ்ஆர்ஹெச் வின் ஆகுது அப்படின்னா அகர்வால் எடுக்கலாம். எஸ்ஆர்ஹெச் தோக்குது அந்த மாதிரி வருதுன்னா சர்மா வந்து எடுக்கலாம். ஸோ நம்ம யார் வின் ஆவாங்க அப்படிங்கிறத வச்சு தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் இது வரைக்கும் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து அந்த வென்யூவில் வின் ஆகலை. ஸோ இந்த இதில் இருந்து பேட்டினுக்கு இவர் ட்ரேவிஸ் ஹெட் வந்தாலும் அவருக்கும் சின்ன சின்ன த்ரெட்ஸு இருக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட இந்த மார்க்கண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுலரு லெஃப்ட் ஹேண்ட் இது ஒரு வாஷிங்டன் சுந்தர் வந்தார்னா அவர் இவங்கக்கிட்டலாம் இவர் அவுட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் இருந்து ரோஹித் சர்மா ஒரு சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலாம், இன்னும் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் எந்திரு, திலக் வர்மா, அகர்வால், இதை நம்ம கிரெடிட் மூலயமா பிரித்து எடுக்கிறதுல தான் இருக்குது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டரில் பார்த்திங்கன்னா இப்போ சப்போஸ் எஸ்ஆர்ஹெச் அதாவது எம்ஐ வின் ஆகுதுன்னா
பாண்டியா உள்ளே வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவர் பிளேயிங் 11 இருந்தார், ஆனால் லோ பிக்கில் தான் இருப்பார். இவர் கொஞ்சம் வர்றது கஷ்டம்தான். இப்போ எம்ஐ வின் ஆயிடுச்சு அப்படின்னா பாண்டியா வந்து உள்ளே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்போ எஸ்ஆர்ஹெச் வந்து வின் ஆகுதுன்னா பாண்டியா வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கம் இல்லைனா ஜான்சன் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தங்க உள்ளே வருவாங்க. ஸோ நார்மலாக ஸ்மால் லீக்கு எடுக்கிறதா இருந்தால் பாண்டியா இல்லைன்னா மார்க்கம் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கிராண்ட் லீங்குக்கு ரிஸ்கியாக எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் எஸ்ஆர்ஹெச் வின் ஆகிறதா இருந்தால் இந்த 2 பேரில் ஒருத்தங்களை 2 பேரை எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கத்தை மட்டும் எடுக்கலாம் எஸ்ஆர்ஹெச் வின் ஆகிற மாதிரி அப்படி இருக்குது அப்படின்னா. அப்படி இல்லைன்னா பாண்டியாவை எம்ஐ வின் ஆகிற டீமில் ஒரு சிவிசி கொடுத்து இந்த மேட்சில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பவுலிங்கில் இந்த இதில் யாரெல்லாம் முக்கியமானவங்க பார்த்தீங்கன்னா எல்வுட்டு. இவர் வந்து நல்லா ஸ்விங் பண்ணுவார், கொஞ்சம் பவுலிங்கில் பண்ணுவார். லோ பெர்சன்டேஜ் வந்து லோவில் இருப்பார். ஸோ இவர் உள்ள ஒரு வாரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கம்மின்ஸுக்கு வந்து நிறைய பிளேயர்ஸுக்கு இங்கே த்ரெட்ஸ் இருக்குது. ரோஹித் சர்மாலேருந்து இஷான் கிஷன்லேருந்து இருக்காங்க. ஸோ இவர் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நடராஜன் கிட்டேயும் அந்த இது இருக்குது. அப்புறம் இந்த மார்க்கண்டே வந்து லோ பெர்சன்டேஜில் இருக்கார், ஸ்பின் நல்லா போடுவார், 4 ஓவர் போட்டுருவார். ஸோ இந்த இதில் இருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்மால் லீகுக்கு எடுக்கிறதா இருந்தால் பும்ரா, கோட்ஸே, நடராஜன், ஒரு எல்லுட்டை வந்து நீங்கள் ரிஸ்க்காக எடுத்துகிட்டு போகலாம். அதே இதை இப்போ நீங்கள் கிராண்ட் லீகுக்கு எடுக்கிறதா இருந்தால் நடராஜன், கோட்ஸே, சாவ்லா, கம்மின்ஸு, இந்த மார்க்கண்டே வந்து நீங்கள் வந்து இப்போ எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது அவங்க ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்கன்னா இவங்களை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கிரெடிட் வைஸும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் வைஸ் பார்த்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோவில் இருந்து எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக பிளேயரை வந்து எலிமினேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதில் வந்து வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா பும்ராக்கு இருக்குது. ஆனால் லாஸ்ட் டைம் கேப்டன் வர வந்துட்டார். மேபி ட்ரீம் டீம் வரலாம், ஆனால் சிவிசி வருவாராங்கிறது ஒரு டவுட்டு தான். ஸோ இப்போ இந்த இதில் யாருக்கெல்லாம் சிவிசி ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நடராஜனுக்கு ஒரு சிவிசி இருக்குது, கம்மின்ஸுக்கு ஒரு சிவிசி இருக்குது. பாண்டியா எம்ஐ ஜெயிக்கும் அப்படின்னு நினச்சி எடுத்திங்கன்னா அவருக்கு ஒரு விசி கொடுத்து பார்க்கலாம். மார்க்கம் ஒரு விசி கொடுக்கலாம், அதாவது சன்ரைசர்ஸ் வின் ஆகும் அப்படிங்கிற டீமில் நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் அவருக்கு ஒரு இது கொடுத்து பார்க்கலாம். இவர் ரோஹித் சர்மா ஹிட் ஆர் ஃப்ளாப் தான். அவர் ஒன்றும் ஃப்ளாப் ஆயிடுவார், இல்லைனா இந்த வென்யூ ரெக்கார்ட்லாம் வச்சுருக்கிறாரு, அடிச்சிடலாம். ஆனால் கம்மின்ஸ் கிட்ட ஒரு த்ரெட்டு இருக்குது. கம்மின்ஸு, நடராஜன், அதுக்கப்புறம் கம்மின்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா நடராஜன், மார்க்கோ ஜான்சன், இவருக்கு கொஞ்சம் த்ரெட்டு இருக்குது. ஸோ இவர் அடித்தா சி அளவுக்கு அடிப்பார், இல்லைனா ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு மேட்ச்சில் டீமில் வந்து சி கொடுத்து எடுத்து பாருங்கள். ஆனால் ஃப்ளாப் ஆகிறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அடித்தார்னா சி அளவுக்கு அடிப்பார். அடுத்து அகர்வால், இவர் வந்து ஒரு விசி கொடுத்து பார்க்கலாம். அப்புறம் இன்னும் ரிஸ்க்காக போகிறீங்க அப்படின்னா திலக் வர்மாவுக்கு ஒரு சிவிசி கொடுத்து பார்க்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா 50% கீழே 4 to 3 பேர் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. மேக்ஸிமம் 4 பேர் எடுத்தால் நம்மளுக்கு பாயிண்ட்ஸு ரேங்க்கு கூடும். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட் முறையில் அந்த கிரெடிட் வச்சு இந்த பாயிண்ட்ஸை எப்படி பிளேயர்ஸை நம்ம பிரிச்சுருக்குறோன்னு ஏற்கனவே பிளேயர்ஸு இதில் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஸ்டாட்ஸ் படியும் இது படியும் தான் நமக்கு எல்லாமே இது பண்ணியிருக்கிறோம். அதனால் அதுக்கு தக்கனமாக நீங்கள் பிளேயரை உள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் வின் பண்ணலாம். தேங்க்யூ.